Hello friends, good morning. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து WTI க்ரூட் ஆயிலோடைய லெவல்ஸ் பார்க்க போகிறோம். க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் வந்து நார்மலாகவே உங்களுக்கு ரிசெஷன் ஃபேஸ்னால் ஒரு 65 லெவல்ஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்வர்ட் மூவ்ஸில் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 72.55 லெவல்ஸில் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டில் டென்ஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஏறிட்டுருக்கு. ஸோ இதனால் டே ட்ரேடர்ஸ் வந்து நம்ம மாதிரி ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பொதுவாக இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆயில் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூஷன்ஸை மிரர் பண்ணுறது தான். ஸோ நம்ம நம்ம வாங்குறதுனால பார்த்திங்கன்னா பெருசாக எந்த விதமான ஒரு மாற்றமே வந்துடாது நம்ம பொசிஷன்ஸில். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ப்ளே பண்ணணும். ஸோ பையாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுறக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த டென்ஷன்ஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ காசாவில் வார் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா நார்த்துலேயும் அவங்க பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லாவோட ப்ளே பண்ணுறாங்க. லெபனானில் போன வாரம் பார்த்திங்கன்னா பேஜஸ் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேலி உடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ். இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனில் இந்த ஆயிலோட ப்ரைஸ், ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் தான் ஆயில் அதிகமாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸு. பட் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் காமாக தான் இருக்குது ஆயிலோட லெவல்ஸ் பெருசாக உங்களுக்கு ஒரு ஹையர் லெவல்ஸ்லாம் போகல. 84, 85லாம் போகல. இந்த வார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. வி ஹாவ் வார் மோர் தென் 1 year. அக்டோபர் 7லேருந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் காசா வார் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட ப்ரைஸ் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ரெசிஷன், சைனாவுடைய ஸ்லோடவுன்னு சொல்லலாம். நம்ம சைனா பார்த்திங்கன்னா மார்னிங் இன்றைக்கி ரேட் கட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டெபாசிட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலோடைய டிமாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ரெஷனை கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய லெவலில் இந்த வாரம் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா யூஎஸ் டேட்டா வருது. இந்த யூஎஸ் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஜிடிபி டேட்டா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில். இந்த ஜிடிபி டேட்டா பாசிட்டிவாக இருந்தால் ஒருவேளை ஆயில் மேலே போகலாம் பிகாஸ் ஆஃப் க்ரோத் இன் த யூஎஸ். இன்கேஸ் யூஎஸ் க்ரோத் வந்து ஃபால்டர் ஆச்சுன்னா ஆயில் வில் டெஃபினெட்லி ஃபால் டு தி 68 or 65 லெவல்ஸ். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பக்காவாக பண்ணணும். இந்த நர்வஸ் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இந்த வாரம் ஃபுல்லாமே இருக்கும், அன்சர்டனாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்ஸ்டியூஷன்ஸு நம்மளோட ஹையர் வேல்யூவாக அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அவங்க பண்ணுறது தான் ரியல் ட்ரேட். ஸோ தே ஆர் பையிங் அண்ட் செல்லிங் ஆயில். அவங்க வந்து ரியல் மார்க்கெட்லேயே பை பண்ணி செல் பண்ணுவாங்க, ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பை பண்ணி செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கேசினோ. ஐ மீன் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் இதில். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கும். அப்படி ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த சைட் போகும் தெரியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும், திடீர்னு ஃபார்வர்டில் போகும். இன்கமிங் நியூஸ் வர அப்படி இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறது ரொம்ப காஷியஸாக பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அவர் WTI வீக்லி ஃபோர்காஸ்ட். உங்களுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 69.75 ரேஞ்சு டவுன்வர்டில் போகும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 76.5 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஆங்க்ரி மெட்டா ட்ரேடர்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம், நம்ம ரிசர்ச் கம்பெனி, நம்ம பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோடு தான் டைப் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், அனலிஸ்ட் அவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 30 years இருக்காங்க. ஸோ யூஎஸில் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரிசர்ச் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் நம்ம கொடுக்குறோம். Yes friends, this is the major outlook for WTI crude oil. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், லாட்ஸை கம்மியாக எடுத்துக்கங்க, லெவரேஜை பார்த்து பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். தேங்க்யூ.